அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒலியியல் அறிமுகம் இல்லைங்களா? இன்ட்ரோடக்ஷன் டு சவுண்ட். அதுக்கப்புறம் ஒலி அலைகள், சவுண்டு வேவ்ஸ் அப்படின்னா என்னென்னு படித்தோம். அதுக்கப்புறம் நெட்டலைகள், லாண்டிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னு படித்தோம். அடுத்து என்ன படித்தோம்? ஒலி அலைகளை அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி படித்தோம். கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃப்ரீக்வன்சிஸ். எஸ் ஆர் நோ? எஸ், குட். இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒலி மற்றும் ஒலி அலைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள், அதாவது தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒலி அலைகளோட திசைவேகம், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு என்னென்னு படிக்க போகிறோம். அடுத்து ஒலியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியை ரேவதி சின்னத்தம்பி அம்மா பேசுகிறேன். நான் இப்போ வகுப்பு தொடங்க போகிறேன். எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? நன்று. டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னா இதற்கு இடையில் இருக்கிற வேறுபாடுகள். எதுக்கு இடையில்? சவுண்டு, சவுண்டுன்னா ஒலி, அண்டு லைட் வேவ்ஸ் அப்படின்னா அதுவும் ஒலி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், medium is required for the propagation of sound waves. என்ன அர்த்தம்? மீடியம் அப்படின்னா ஊடகம், ரெக்வயர்ட் அப்படின்னா தேவை, ஃபார் தி ப்ரொபகேஷன் அப்படின்னா பரவுவதற்கு. யார் பரவுவதற்கு? ஒலி அலைகள், சத்தம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறதுக்கு. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எனக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு ஊடகம் வேணும். இப்போ நம்மக்கிட்ட இருந்து ஒரு அரை மைல்கள் தொலைவில் ஒரு குயில் கத்துது, அல்லது ஒரு பேருந்து இயக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த சத்தம் நமக்கு கேட்கணும் அப்படின்னா அந்த குயிலுக்கும் நமக்கும் இடையில், அல்லது அந்த பேருந்துக்கும் நமக்கும் இடையில் யார் வேணும்? ஒரு ஊடகம் வேணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். மீடியம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஒலி அலைகள் பரவுவதற்கு கட்டாயம் யார் வேணும்? ஒரே ஊடகம் வேணும். மீடியம் இஸ் நாட் ரெக்வயர்ட் for the propagation of the sound waves. மீடியம்னா உங்களுக்கு ஊடகம்னு தெரியும். நாட் ரெக்வயர்ட் அப்படின்னா தேவையில்லைன்னு அர்த்தம். ஃபார் தி ப்ரொபகேஷன் அப்படின்னா பரவுவதற்கு. யார்? லைட் வேவ்ஸ். லைட், வெளிச்சம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒலி அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. மீடியம் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் தி propagation of light waves. வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஒளி அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. அடுத்தது செகண்ட் டிஃபரன்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாண்டிடியூடினல் வேவ்ஸ். யார்?
சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒலி அலைகள், சத்தம். ஆர் லாஞ்சிடியூடினல். லாஞ்சிடியூடினல்னா என்னது? நெட்டலைகள். சத்தம் அப்படிங்கிற ஒலி அலைகள் வந்து நெட்டலைகள். லாஸ்ட் கிளாஸில் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் பற்றி படித்தோம் இல்லையா, அதுதான் நேச்சர். கம்ப்ரஷன் அண்டு ரேரஃபேக்ஷன் ரீஜியன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக அக்கர் ஆகும். லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ். லைட் வேவ்ஸ் வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஒளி அலைகள் அப்படிங்கிறதே குறுக்கலைகள். இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். எஸ், குட். Third difference, wavelength ranges from 1.65 centimeter to 1.65 meter. சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 1 centimeter is equal to 10 power minus 2 meter. அப்போ இங்கே மீட்டரில் இருக்கிற வேல்யூ அதிகமாக, சென்டிமீட்டரில் இருக்கிற வேல்யூ அதிகமாக? மீட்டரில் இருக்கிறது தான் ஹையஸ்ட் வேல்யூ இல்லைங்களா? அதாவது 1.65 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவலன் டு 1.65 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மீட்டர். அப்போ இந்த மைனஸ் 2 பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு +2 வேணும். அப்போ 1க்கு லெஃப்ட் சைடில் டெசிமல் பிளேஸ் பண்ணும்போது, ரைட்டு டு லெஃப்ட் டெசிமல் பிளேஸ் பண்ணும்போது 0.0165 மீட்டர் அப்படிங்கிறது தான் மினிமம் ரேஞ்ச். ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட்? எஸ். wavelength ranges from 1.65 centimeter to 1.65 meter. மினிமம் ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. வேவ்லென்த்துங்கிறது யார்? அலைநீளம். ரேஞ்சஸ் அப்படின்னா நெடுக்கம். அலைநீள நெடுக்கம் வந்து 1.65 சென்டிமீட்டரில் இருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும். குறைஞ்சது 1.65 சென்டிமீட்டர், அதிகமாக 1.65 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி தான் லைட்டுக்கும் வேவ்லென்த் படிக்க போகிறோம். வேவ்லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் 4 into 10 power minus 7 meter to 7 into 10 power minus 7 meter. 4 into 10 power minus 7 meter அப்படிங்கிறது smallest value, minimum value, when compared to 7 into 10 power minus 7 meter. பவர் வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல 7 தான் பெருசு இல்லைங்களா? அப்போ மினிமம் வேல்யூ வந்து 4 into 10 power minus 7 மீட்டர், மேக்ஸிமம் வேல்யூ வந்து 7 into 10 power minus 7 மீட்டர். தி வேவ்லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் 4 into 10 power minus 7 மீட்டர் to 7 into 10 power minus 7 மீட்டர். அலைநீள நெடுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஒளி அலைகளுக்கு 4 into 10⁻⁻7 மீட்டரில் இருந்து 7 into 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட், ஃபோர்த் டிஃபரன்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் ஏர் வித் எ ஸ்பீட் ஆஃப் about 340 மீட்டர் செகண்ட் பவர் -1 at a NTP. சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னா என்னது? சத்தம் அப்படிங்கிற ஒலி அலைகள். ட்ராவல்ஸ் அப்படின்னா பயணம் செய்கிறது. இன் ஏர் அப்படின்னா காற்றில் பயணம் செய்கிறது அல்லது பரவுறதுன்னு சொல்லிக்கலாம். வித் எ ஸ்பீட் ஆஃப், இந்த ஒரு வேகத்தோட, எந்த வேகம்? 340 மீட்டர் செகண்ட் பவர் -1 அட்டு யாரது? NTP அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். சாதாரண வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒளி அலைகள் வந்து காற்றில் எவ்வளோ திசை வேகத்தில் பயணம் செய்யும்? 340 மீட்டர் செகண்ட் பவர் -1. Sound waves travel in air with a speed of about 340 meter second power -1 at a NTP.
சாதாரண வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் சத்தம் அப்படிங்கிற அந்த ஒலி அலைகள் 340 மீட்டர் வினாடி பவர் -1 என்ற திசை வேகத்தில் பரவும். Light waves travels in air with a speed of light 3 into 10 power 8 meter second power -1. வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஒளி அலைகள் அதான் லைட் வேவ்ஸ் அப்படிங்கிறது. ட்ராவல்ஸ் இன் ஏர் அப்படின்னா காற்றில் பரவுற வேகம் வித் எ ஸ்பீட் ஆஃப் 3 into 10 power 8 meter second power -1 வேகம் இல்லைங்களா. லைட் வேவ்ஸ் ட்ராவல் இன் ஏர் வித் எ ஸ்பீட் ஆஃப் 3 into 10 power 8 meter second power -1. வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஒளி அலைகள் வந்து 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 அப்படிங்கிற திசை வேகத்தில் காற்றில் பரவும். All of you understand the difference between sound and light waves? Yes, very good. Next one, velocity of sound waves. velocity அப்படின்னா திசை வேகம். of sound waves அப்படின்னா என்னது? சத்தம் அப்படிங்கிற ஒளி அலைகளோட திசை வேகம். ஒளி அலைகளோட திசை வேகத்தை தான் velocity of sound wavesன்னு சொல்கிறோம். when you talk about the velocity associated with any wave, there are two velocities, namely particle velocity and a wave velocity. The SI unit of velocity is meter second power -1. Meter is wrong notation in your textbook. The SI unit of velocity meter second power -1, that is wrong notation in your textbook. Yes. when you talk about the velocity, எப்போ நம்ம வெலாசிட்டியை பற்றி பேசுகிறோமோ அசோசியேட்டட் வித் எனி வேவ், எந்த ஒரு அலைகளோட தொடர்பில் இருக்கிற அல்லது எந்த ஒரு அலைகளோட திசைவேகத்தை பற்றி நம்ம பேசுகிறோமோ there are two velocities. அப்போ ரெண்டு விதமான திசைவேகங்களை பற்றி நம்ம பேசணும். நேம்லி particle velocity துகள் திசைவேகம் அண்ட் வேவ் வெலாசிட்டி அப்படிங்கிறதே அலை திசைவேகம். SI unit of velocity is meter second power -1. அதாவது திசைவேகத்தோட SI அலகு மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த மீட்டர் அப்படிங்கிறது ஒரு தவறாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதை நீங்கள் மாற்றி எழுதிக்கிங்க. சரிங்களா கண்ணே? when you talk about the velocity associated with any wave, there are two velocities, namely particle velocity and wave velocity. The SI unit of velocity is meter second power -1. ஒரு அலையின் திசைவேகம் பற்றி எப்பெல்லாம் நம்ம விவாதிக்கிறோமோ அப்பெல்லாம் இரண்டு வகையான திசைவேகங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்று வந்து அதிர்வடையும் துகளோட திசைவேகம், இன்னொன்று அலையின் திசைவேகம். திசைவேகத்தோட அலகு மீட்டர் வினாடி பவர் -1. நான் இதையே தப்புன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெலாசிட்டி டெஃபினிஷன் சொல்லுங்கள். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட இடம் மாறுச்சு அப்படின்னா அல்லது காலத்தை பொறுத்து ஒரு பொருள் கடந்த தொலைவு தான் என்னது? திசைவேகம். Velocity is defined as the rate of change of displacement or change in displacement with respect to time. Therefore, V is equal to d divided by t. இங்கே d அப்படிங்கிறது displacement, small t அப்படிங்கிறது time. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் லென்த்துன்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர் பர் டைம் அப்படின்னா செகண்டு. SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் சிம்பிள்ஸை வந்து யூனிட்ஸோட சிம்பிள்ஸை இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் எழுதுவோம். அப்போ இந்த S⁻+1ங்கிறது நியூமரேட்டருக்கு போகும்போது மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு மாறும். Isn't it? Yes. Good.
அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. பார்ட்டிக்கல் அப்படின்னா துகள், வெலாசிட்டி அப்படின்னா திசைவேகம். துகள் திசைவேகம். The velocity with which the particles of the medium vibrate in order to transfer the energy in the form of a wave is called a particle velocity. The velocity அப்படின்னா திசைவேகம், with which the particles அந்த குறிப்பிட்ட துகள்கள், of the medium அந்த குறிப்பிட்ட ஊடகத்தில், vibrates in order to அதிர்வடையுது, எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னா அந்த வகையில் அதிர்வடையுது. எந்த வகையில்? டிரான்ஸ்ஃபர் தி எனர்ஜி, ஆற்றலை பரப்புகிற விதத்தில் இல்லையா. இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ், ஆற்றலை வந்து அலை வடிவத்தில் பரவ விடுற வகையில் என்ன ஆகுது, அந்த ஊடகத்தில் இருக்கிற துகள்கள் அதிர்வடையுது. அதனால தான் அந்த பார்ட்டிகளோட திசைவேகத்தை நம்ம அந்த துகள்களோட திசைவேகத்தை துகள் திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது 2 மார்க் கொஷின் மார்க் பண்ணிக்கங்க. தி வெலாசிட்டி வித் விச் தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி மீடியம் வைப்ரேட் இன் ஆர்டர் டு டிரான்ஸ்ஃபர் தி எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் எ வேவ் இஸ் கால்டு பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவத்தில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகத்தை தான் நம்ம துகள் திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து வேவ் வெலாசிட்டி, அலை திசைவேகம். தி வெலாசிட்டி வித் விச் தி வேவ் ட்ராவல்ஸ் த்ரூ தி மீடியம் இஸ் கால்டு வேவ் வெலாசிட்டி. தி வெலாசிட்டி அப்படின்னா அந்த திசைவேகம், வித் விச் தி வேவ் அந்த அலைகள் வந்து ட்ராவல்ஸ் த்ரூ தி மீடியம் அந்த ஊடகத்தின் வழியாக பரவுற திசைவேகம் என்னது, அலை திசைவேகம். தி வெலாசிட்டி வித் விச் தி வேவ் ட்ராவல்ஸ் த்ரூ தி மீடியம் இஸ் கால்டு வேவ் வெலாசிட்டி. ஒரு ஊடகத்தின் வழியே அலைகள் பரவுற திசைவேகத்தை தான் நம்ம அலை திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் the distance travelled by a sound wave in unit time is called the velocity of a sound wave. வேறு எந்த மாதிரி வரையறுக்கிறது? அதர் வேர்ட்ஸ் அப்படின்னா வேறு மாதிரி சொல்கிறது. தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ சவுண்ட் வேவ் இன் யூனிட் டைம், ஓரலகு காலத்தில் அந்த ஒலி அலைகள் கடந்த தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், அலை திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ சவுண்ட் வேவ் இன் யூனிட் டைம் இஸ் கால்டு தி வெலாசிட்டி ஆஃப் எ சவுண்ட் வேவ். இது வேறு எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஓரலகு காலத்தில் ஒலி அலை பரவும் தூரத்தை வந்து நம்ம சொல்லலாம். வெலாசிட்டிக்கு முன்னாடி நான் டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி இங்கே டிஸ்டன்ஸுன்னு வந்தால் இது ஸ்பீடுன்னு எழுதணும். இங்கேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இங்கே ஸ்பீட் அப்படின்னா தான் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஆனால் வெலாசிட்டி அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஏங் மிஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால் ஸ்பீட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, அதனால் அதை வெலாசிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். வெலாசிட்டி மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா ஸ்பீடு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா தான் வெலாசிட்டி. ஓகே, இந்த டிஸ்டன்ஸுன்றதை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு மாற்றிக்கலாம். ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட் கிளியர்லி? Okay. If the distance travelled by one wave is taken as one wavelength and the time taken for this propagation is one time period t, then the expression for the velocity can be written as. என்ன அர்த்தம் அப்படின்னா,
இஃப் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஒன் வேவ், ஒருவேளை ஒரு அலை இஃப் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஒன் வேவ் அப்படின்னா ஒருவேளை ஒரு அலை, ஒரு முழு அலை வந்து கடந்த தொலைவு இஸ் டேக்கன் as ஒன் வேவ் லென்த், ஒரு அலை நீளம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை லேம்டான்னு சொல்கிறோம். அண்டு மற்றும் தி டைம் டேக்கன் ஃபார் திஸ் ப்ரொபகேஷன், அது பரவறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை வந்து ஒரு கால நேரம், ஒன் டைம் பீரியடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீன்னு சொல்லிக்கலாம். தென் தி எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தி வெலாசிட்டி கேன் பி ரிட்டன் as, அப்போ வெலாசிட்டியோட சமன்பாடு இப்படி கிடைக்கும், திசைவேகத்தோட சமன்பாடு இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விங்கிறது கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது, வால்யூமுக்கு தான் கேபிட்டல் லெட்டர், வெலாசிட்டிக்கு ஸ்மால் லெட்டர் தான் போடணும். எஸ், புக்கில் மிஸ்டேக் இருக்குது. V is equal to lambda divided by T. லேம்டாங்கிறது யார்? டிஸ்பிளே, ஈக்குவலன்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. கேபிட்டல் Tங்கிறது ஈக்குவலன்ட் டு டைம் டேக்கன். தேர்ஃபோர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேம்டான்னு அப்ளை பண்ணியிருக்கோம் கடந்த தொலைவை. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் டி கேபிட்டல் டீன்னு அப்ளை பண்ணியிருக்கோம், டைம் டேக்கன் ஃபார் தி ப்ரொபகேஷன். Isn't it? Yes. If the distance travelled by one wave is taken as one wavelength, that is lambda, and the time taken for this propagation is one time period, that is capital T, then the expression for velocity can be written as small v is equal to lambda divided by capital T. அதாவது ஒளி அலையானது லேம்டாங்கிற தூரத்தை டீங்கிற காலத்தில் கடந்துருந்துச்சு அப்படின்னா அதனோட திசைவேகத்தை v is equal to lambda by t அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். Therefore, velocity can be defined as, underline பண்ணுங்க, the distance traveled per second by a sound wave. இதிலிருந்து அதனால் திசைவேகம்ங்கிற ஒன்றை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பர் செகண்ட் பை எ சவுண்டு வேவ், ஓரலகு காலத்தில் ஒளி அலை கடந்த தொலைவை திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். Therefore, velocity can be defined as the distance travelled per second by a sound wave. ஆதலால் ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடந்த தொலைவை அந்த அலையோட திசைவேகம் அப்படின்னு நம்ம வரையறை செய்யலாம். சின்ஸ் ஃப்ரீக்வன்சி n is equal to 1/t, இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீக்வன்சியை வந்து ஸ்மால் n அப்படின்ற சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1/t. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் வாட்? நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். அந்த ஒளி அலைகள் ஓரலகு நேரத்தில் எத்தனை அதிர்வுகளை ஏற்படுத்துதோ அதுதான் என்னது? அதிர்வெண். ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபைன்ட் as தி நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். எஸ், frequency n is equal to 1/t, then equation 5.1 can be rewritten as, முன்னாடி என்ன ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம்? v is equal to lambda by t ன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? velocity v is equal to lambda into 1/t ன்னு சொல்லலாமா? அப்போது v is equal to என்னது? 1/tக்கு பதிலாக ஸ்மால் nன்னு போட்டுக்கலாமா? அப்போ lambda n. இன் அதர் வேர்ட்ஸ் v is equal to n lambdaன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த விங்கிறது ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணும். ஃபைன், குட். Then velocity of a sound wave is maximum in solids because they are more elastic in nature than liquids and gases. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். velocity of a sound waves, ஒளி அலைகளோட சத்தம் அப்படிங்கிற ஒளி அலைகளோட திசைவேகம் இஸ் மேக்சிமம், அது ஒரு பெரும மதிப்பு. இன் சாலிட்ஸ், எங்கே? திண்மங்களுக்கு. பிகாஸ், என்ன காரணம்?
தே ஆர் மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர். இயற்கையில் அது நிறைய மீட்சித்தன்மை இருக்கிற பொருளாக திண்மங்கள் அமையுது. தென் லிக்விட்ஸ் அண்ட் கேசியஸ், திரவங்களையும் வாயுக்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திண்மங்களுக்கு என்ன இருக்குது, அதிக அளவில் இயற்கையாகவே மீட்சித்தன்மை இருக்குது. அதனால தான் திண்ம பொருட்கள் வழியாக ஒளி அலைகள் பரவும்போது அதனோட திசைவேகம் பெரும மதிப்பாக இருக்குது. Velocity of a sound wave is maximum in solids because they are more elastic in nature than liquids and gases. திடப்பொருட்களில் மீட்சித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதன் வழியே ஒளி அலை செல்லும் போதே ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருக்குது. Since gases are least elastic in nature, the velocity of sound is the least in a gaseous medium. அதோட விடலை, கேஸஸ்னால் யார், வாயுக்கள். ஆர் லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர், குறைந்தளவு மீட்சித்தன்மை இயற்கையில் அதுக்கு இருக்குது. தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னா ஒளியோட திசைவேகம் இஸ் தி லீஸ்ட், அதனால் கம்மியாக இருக்குது. இன் எ கேசியஸ் மீடியம், காற்று அல்லது வாயு ஊடகங்களுக்கு. காற்றும் ஒரு விதமான வாயு, சரிங்களா? எஸ். சின்ஸ் கேஸஸ் ஆர் லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர், தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் லீஸ்ட் இன் எ கேசியஸ் மீடியம். வாயுக்களுக்கு மீட்சி பண்பு குறைவாக இருக்கிறதுனால ஒளி அலை வாயுக்கள் வழியாக செல்லும்போது அதன் திசைவேகம் குறைவாக தான் இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சாலிட்ஸில் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்குது. என்னது? சாலிட்ஸில் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்குது, கேஸஸில் வெலாசிட்டி மினிமம் இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம், மேஜர் காரணம் பின்னாடி இதை சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல கோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. தட் மீன்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் தி மீடியம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு த்ரூ தி மீடியம் அப்படிங்கிறதுல நம்ம டென்சிட்டியை பற்றி படிக்க போகிறோம். டென்சிட்டி ஆஃப் தி மீடியமை பொறுத்தும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். மேஜர் ரீசன் டென்சிட்டி தான். சாலிடை கம்பேர் பண்ணும்போது கேஸுக்கு டென்சிட்டி கம்மி, அதனால தான் அதனோட வேகம் கம்மியாக இருக்குது. கேஸை கம்பேர் பண்ணும்போது சாலிடோட டென்சிட்டி அதிகம், அதனால தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப், என்ன காரணம் சொல்லலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீட் ஆர் ரெக்வயர்ட் மெட்டீரியல் மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன் ஆஃப் தி சவுண்ட் வேவ்ஸ். டிஃப்ரென்ஸில் படிச்சிருக்கோமா? ஒளி அலைகள் பரவணும் அப்படின்னா கட்டாயமாக யார் வேணும்? ஒரு பருப்பொருள் ஊடகம் வேணும். சத்தம்ங்கிற ஒளி அலை பரவணுன்னா பருப்பொருள் ஊடகம் வேணும். வெளிச்சம் அப்படிங்கிற ஒளி அலை பரவணுன்னா பருப்பொருள் ஊடகம் தேவையில்லை. நாம் இங்கே சத்தம் பற்றின ஒளி அலையை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக பருப்பொருள் ஊடகங்கிற ஒன்று வேணும். அப்போ அடர்த்தி அதிகமாக இருக்கிற பருப்பொருள் ஊடகமாக இருந்துச்சுன்னா திசைவேகம் அதிகமாக இருக்கும். அடர்த்தி கம்மியாக இருக்கிற பருப்பொருள் ஊடகமாக இருந்துச்சுன்னா திசைவேகம் கம்மியாக இருக்கும். அப்போ திண்மம் அப்படிங்கிற பருப்பொருளோட அடர்த்தி அதிகம், அதனால் அங்கே ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருக்குது. வாயு அப்படிங்கிற பருப்பொருளோட அடர்த்தி கம்மி, அதனால தான் அங்கே ஒளியோட திசைவேகம் வாயுக்களில் கம்மியாக இருக்குது. புரிஞ்சுக்கிறீங்களா? டென்சிட்டிங்கிறது யாரை மீன் பண்ணுது? தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் ஆர் தி மாலிகூல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் தட் மெட்டீரியல் மீடியம். அந்த குறிப்பிட்ட பருப்பொருளில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கேசியஸ் மீடியம், அது டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நெருக்கம் அதிகமாக இருக்குது, அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். எஸ். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு அழகான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. விஎஸ்ங்கிறது வெலாசிட்டி ஆஃப்
velocity of sound waves through solid medium. VLங்கிறது velocity of sound waves through liquid medium. VGன்றது velocity of sound waves through gaseous medium. அப்போது VS greater than VL greater than VG அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரவ மற்றும் வாயு ஊடகத்தை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது திண்ம ஊடகத்தில் ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருக்குது. வாயு ஊடகத்தையும் திரவ ஊடகத்தையும் ஒப்பிடும்போது திரவ ஊடகத்தில் ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான 2 காரணம் இருக்குது. ஒன்று மீட்சி பண்பு, இன்னொன்று அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளோட அடர்த்தி. There are 2 main reasons for this. One is the elastic nature of the material medium and the density of the material. All of you got my point properly? Good. Thank you for listening.